கொண்டு பரம புருஷ பகவான் கூட்டஸ்தம் எல்லார் மனதில் அமைந்துள்ள அபஜத் வழிபாட்டு குறும் மிகவும் வழிபடத்தக்க. ஸ்ரீஜமதஜி படிங்க மொழிபெயர்ப்பு பொருளுரை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார், அண்டத்தின் மனித உயிர்களை உருவாக்குபவர் அல்லது பிரஜாபதிகளில் ஒருவராகிய கர்தமரை கணவராக அடைந்த தேவஹூதி அவர் வழியிலேயே மிகுந்த உண்மையாகவும் மரியாதையாகவும் சென்றாள். ஓ சிறந்த முனிவரே, இவ்வாறு அவர் எல்லார் மனதிலும் குடியிருக்கும் பரமபுருஷ பகவானை அண்டத்தின் தலைவரை வழிபடத் தொடங்கினார். பொருளுரை. இதுவே ஆன்மீக உணர்வின் நடைமுறையாகும். ஒருவர் உண்மையான ஆன்மீக குருவிடமிருந்து அறிவுரை பெற வேண்டும். கர்தம முனிவர் தேவஹூதியின் கணவர். ஆனால் அவர் அவளுக்கு ஆன்மீக முழுமையை எவ்வாறு பெற வேண்டும் என்று அறிவுறுத்தியதால் அவர் இயல்பாகவே அவளுக்கு ஆன்மீக குருவும் ஆனார். கணவரே மனைவிக்கு குருவாகவும் பல நிகழ்ச்சிகளும் உள்ளன. சிவபெருமானும் அவர் துணைவியாகிய பார்வதிக்கு ஆன்மீக குருவானார். ஒரு கணவர் கிருஷ்ண உணர்வு நிலையில் மனைவிக்கு அறிவொளி தருவதற்காக அவளுக்கு ஆன்மீக குருவாக வேண்டும். அதற்கு அவர் அறிவொளி பெற்றிருக்க வேண்டும். பொதுவாக ஒரு பெண் ஆணை விட புத்திசாலித்தனம் குறைந்தவள். அதனால் கணவன் போதுமான அளவு புத்திசாலித்தனமாக இருந்தால் அந்த பெண் அவனது வழி ஆன்மீக அறிவொளிக்காக சிறந்த வாய்ப்பை பெறுகிறாள். இங்கு தெளிவாக கூறப்படுவது என்னவென்றால், சம்யக் ஸ்ரத்தையா, சிறந்த நம்பிக்கையுடன் ஒருவர் ஆன்மீக குருவிடம் இருந்து அறிவு பெற வேண்டும். சிறந்த நம்பிக்கையுடன் தொண்டினை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் பகவத்கீதையில் அவருடைய விளக்க உரையில் ஆன்மீக குருவின் அறிவுரை பற்றி சிறப்பாக அழுத்தமாக கூறுகிறார். ஒருவர் ஆன்மீக குருவின் அறிவுரையை அவர் வாழ்வாகவும் ஆத்மாவாகவும் ஏற்க வேண்டும். அவர் சிறந்த நம்பிக்கையுடன் ஆன்மீக குருவின் அறிவுரையை செயலாக்க வேண்டும். பகவான் எல்லார் மனதிலும் இருக்கிறார் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒருவர் பகவானை வெளியில் தேட வேண்டியது இல்லை, அவர் ஏற்கனவே உள்ளார். நல்ல நம்பிக்கையோடு ஒருவர் தமது வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். உண்மையான ஆன்மீக குரு அறிவுறுத்தியது போல ஒருவரின் முயற்சிகள் அப்போதுதான் வெற்றி பெறும். பரமபுருஷ பகவான் ஒரு சாதாரண குழந்தை போல் தோன்றுவதில்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது. அவர் அவராகவே தோன்றுகிறார். பகவத்கீதையில் குறிப்பிட்டுள்ளது போல் அவர் அவருடைய அந்தரங்க சக்தியால் ஆத்ம மாயாவால் தோன்றுகிறார். அவர் எப்படி தோன்றுகிறார்? ஒரு பக்தரின் வழிபாட்டால் மகிழ்ந்து அவர் தோன்றுகிறார். ஒரு பக்தை பகவானை அவளது மகனாக பிறக்குமாறு வேண்டலாம். பகவான் ஏற்கனவே மனதில் அமர்ந்துள்ளார். அவர் ஒரு பக்தையின் உடலில் இருந்து வெளிவந்தால் மண்ணுலக அறிவில் அந்த குறிப்பிட்ட பெண் அவருக்கு அன்னை என்று பொருள் அல்ல. அவர் எப்போதும் உள்ளார். ஆனால் அவர் பக்தியை மகிழ்விக்க அவள் மகனாக தோன்றுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதா. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதி ஸ்வபதாந்திகம் வந்தேகம் ஸ்ரீ குரு பதகமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம் ச ஸ்ரீ ரூபம் சாகரஜாதம் சகண ரகுநாதான்விதம் தம் சஜீவம் साद्वैतं सावधूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान् सगण ललिता श्री विशाखान्वितां च हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी निति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौर भक्तवृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. शृण्वतां स्वकथा कृष्ण पुण्यश्रवणकीर्तन हृदयन्तस्थो हि अभद्राणि विधुनोति सुहृच्छतां. नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी. ओम नमो भगवते वासुदेवाय.
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. இங்க நம்ம பார்க்கிறோம், இங்க हरे कृष्ण இந்த प्रभु, प्रणाम प्रभु। ஹரே सारी கிருஷ்ணா बिगड़े தண்டவத் थे பிரணாமம். प्रभु। हरे कृष्ण। பரவாயில்ல, ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்க நம்ம பார்க்கிறோம், இங்க மைத்ரேய முனிவர் இங்க சொல்றார். இங்க வந்து இந்த அத்தியாயம், இந்த காண்டம், 3வது காண்டமே மைத்ரேய ரிஷியோட அந்த உத்தவர் உத்தவர்ல சாரி யார் பேசுறாங்க, மைத்ரேய ரிஷிக்கும் அந்த சாரி பேர் ஞாபகம் வரல, विदुरर प्रभु, விதுரர் சாரி விதுரர் विदुरर। உத்தவருக்கும் மைத்ரேயருக்கும் மைத்ரேயருக்கும் விதுருக்கும் உள்ள இந்த சம்பாஷணம். பாகவதத்திலேயே 3 முக்கியமான சம்பாஷணம். ஒன்று வந்து பரீட்சித் மகாராஜாவுக்கும் சுகதேவ் கோஸ்வாமிக்கும் உடைய உள்ள சம்பாஷணம். 2வது அந்த நைமிஷாரண்யத்தில் உள்ள சூத கோஸ்வாமி மற்றும் அந்த முனிவர்களுடைய சம்பாஷணம். 3வது இது முக்கியமானது. இது மிச்சம் நிறைய சம்பாஷணம் இருக்கு. அதுல முக்கியமானது நிறைய, முழு காண்டம், 3வது காண்டம் 4வது காண்டம் முழுசுமே இந்த இந்த சம்பாஷணை தான். ஸோ இதுல இருந்து மைத்திரேயர் கூறுகிறார், அண்டத்தின் மனித உயிர்களை உருவாக்குபவர் அல்லது பிரஜாபதிகளின் ஒருவராய் கர்தமரை கணவராக அடைந்த தேவகூதி. ஸோ இங்க வந்து கர்தமரை பத்தி சொல்றது, இங்க அவர் பிரஜாபதிகளில் ஒருவர். பிரஜாபதினா என்னது? மக்கள் தொகையை அதிகரிக்க அவர் வந்து மனத்திற்கக்கூடியவர்கள். அதுல முக்கியமான பிரஜாபதிகள் எத்தனை பிரஜாபதிகள்னு தேடி பார்க்கறது, சில இடத்துல 10 சொல்றது, சில 12, சில 20. இது வந்து கணக்கு இல்லை. பாகவத்தை நிறைய இடத்துல நிறைய பேரை பிரஜாபதிகள் சொல்ல. முக்கியமான பிரஜாபதி ஆரம்பத்திலே பார்த்தா அங்க பிரம்மா கூட ஒரு பிரஜாபதி, அதே மாதிரி ருத்ரர் சிவன் கூட பிரஜாபதி, அதே மாதிரி தக்ஷன் அவரும் ஒரு பிரஜாபதி. அங்கே வந்து கர்தம முனிவரும் ஒரு பிரஜாபதி. ஏன்னாக்கா அவர் கர்தமர் முனிவரை பிரம்மாவே கூப்பிட்டு சொல்லியிருக்கார், நீ இந்த மக்கள் தொகை, இந்த பிரபஞ்சத்துல மக்கள் தொகையை அதிகப்படுத்த வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அதை ஏற்றுக்கொண்டு அவர் நம்ம பார்த்தவங்க, கர்தம முனிவர் பகவான் நோக்கி தவம் செய்கிறார். பகவான் சரியார், எனக்கு என்ன வேணும் கேட்கறது. அவர் சொல்றாரு, எனக்கு அவருக்கு மனைவி வேண்டும், இந்த மக்கள் தொகையை அதிகப்படுத்துறதுக்கு ததாஸ்து சொல்லிட்டு போறார். அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்தோம் எப்படி அந்த கர்தம முனிவர் சாம்புவ மனுவுடைய மகளை திருமணம் செய்து கொண்டு எப்படி அவர் தன்னுடைய பக்தி பாதையில முன்னேறி கொண்டிருக்கும் போது எப்படி அந்த தேவகூதி கஷ்டப்படுறா அப்படின்னு பார்த்தோம். எப்படி அவருக்கு துணையாயிருந்து அதே சமயத்துல அவர் உடல் தேய்ந்து ரொம்ப மோசமான நிலை. அதுக்கப்புறம் பார்க்கிறோம், அந்த கர்தம முனிவர் அவள் மீது கருணை கொண்டு, சரி இந்தா ஒரு ஆகாச விமானத்தை தயார்படுத்தி அதில் மாளிகை, 7 அடுக்கு மாளிகை, அதில் அவங்கெல்லாம் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்துட்டு இந்த உலகம், இந்த பிரபஞ்சத்தை சுற்றி பார்க்குறாங்க. இங்கிலீஷில் சொன்னால் ஹனிமூன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படும். அதுக்கப்புறம் அவருக்கு 9 மகள்கள் பிறப்பதாக நம்ம கண்டோம், பார்த்தோம் நம்ம. இப்போ அதுக்கப்புறம் இங்கே தேவகூதி தன் கணவரை பற்றி பேச, நான் இந்த மாதிரி இந்த இல்லற வாழ்க்கையெல்லாம் அழிஞ்சாச்சு, இப்போ வந்து எனக்கு ஆன்மீகம்னா என்னவே தெரியல, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு அதை பற்றி சொல்கிறார். இங்கே இதுக்கப்புறம் இங்கே பிரஜாபதிகள் ஒருவராக கர்தமரை கணவர் வந்து யாரால அண்டத்தின் மனித உயிர்களை உருவாக்குவார், அதான் பிரஜாபதி. பிரஜாபதியில் ஒருவரை கணவராக அடைந்த தேவகூதி கர்தமர் அவர் வழியிலேயே மிகுந்த உண்மையாகவும் மரியாதையும் சென்றாள். இங்க சொல்லப்பட்டிருக்கு, கௌரவேண மிகுந்த மரியாதையிடம் அப்படின்னு சொல்லப்படும். கௌரவேண மரியாதையிடம் உண்மையாகவும் சென்றாள். ஓ சிறந்த முனிவரே, இவ்வாறு அவள் எல்லா மனத்திலும் கூடியிருக்கும் பரமபுருஷ மகானை அண்டத்தின் தலைவரை வழிபடுத்தினார். ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து அவளுக்கு மனதில் கஷ்டம் வந்து, நம்ம திருமணம் செய்து கொண்டு இந்த மாதிரி தான் பகவான் தன்னுடைய கணவருக்கு சேவை செஞ்சு உடம்புலாம் அழிஞ்சு போயிடுத்தேன்னு அதுக்கும் பதில் கொடுத்தார். அவருக்கு வந்து ஓகே, நீ என்ஜாய் பண்ணணுமா, மெட்டீரியல் வேர்ல்டு என்ஜாய் பண்ணணுமா, பௌதிக வாழ்க்கையை அனுபவிக்கணுமா, அனுபவிக்கலாம்னு அனுபவித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகுதுனாக்க,
அவள் அவ்வாறு எல்லார் மனதிலும் குடியிருக்கும் பரமபுருஷ பகவானை, அதான் பரமாத்மா இருக்கக்கூடிய அந்த பகவானை அவள் வழிபடத் தொடங்கினாள். அண்டத்தின் தலைவரை, அண்டத்தின் மனித உயிர்களை உருவாக்குவர் பிரஜாபதி, அண்டத்தின் தலைவர் அந்த பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ணரை வழிபடத் தொடங்கினாள். இதுதான் சிம்பிளா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இங்கே இதுவே ஆன்மீக குருவின் நடவன். இதான் சொல்ற, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு உயிர் வாழ்களும் ஒவ்வொரு ஒரு நிமிஷம் ஒவ்வொரு உயிரின் தலையான கடமை தன்னுணர்வை பெறுவது. நம்ம மனுஷ உடல் கிடைத்திருக்கிறதே அந்த தன் உணர்வு பெறுவதற்காக தான் இந்த மனுஷ உடலே கிடைக்கிறது. அதை ஒழுங்கா யூஸ் பண்ணாட்டாக்க, அதை ஒழுங்கா உபயோகிக்காம இருந்தானாக்க, அதோட பத்தி என்ன சொல்றான்? அதான் கருமி அப்படிங்க. கார்பண்ய தோஷோபகதன் இதுல சொல்றார், நான் கருமியா இருந்து விட்டேன். இந்த உடல் கிடைக்கிறது, தன்னுணர்வு கிடைக்கணும், அதை விட்டுட்டு மிச்சம் எல்லா வேலையும் பண்ணுங்க. இந்த கருமினா சாதாரண பௌதிக அர்த்தத்துல பார்த்தோம்னாக்கா, கையில நிறைய பணம் இருக்கு, ஆனா அந்த பணத்தை உபயோகிக்க மாட்டாங்க. செல்வம் நிறைய இருக்கு, பேங்க்ல பணம் இருக்கு, தினம் பாஸ்புக்கை தெரிஞ்சு ஓ இவ்வளவு பணம் இருக்கா, பேங்க் பாஸ்புக் மூடி வச்சிடும். பணம் எது இருக்கு, அதை செலவழிக்கத்தான் அது 4 பேருக்கு உபயோகமா இருக்கும், தனக்கும் உபயோகம் இருக்கும். வாழ்நாள் முழுக்க கருமையா இருந்துட்டு அப்புறம் இந்த உயிரை விட்டு போகும்போது என்ன செஞ்சேன்னாக்கா, அந்த பணம் வேற யாருக்கும் போறதும், நான் சேர்த்து வச்ச பணம், நான் சேர்த்து வச்ச செல்வம், அது வேற யாரோ கையில போய் அவங்க உதாரித்தனமா செலவழிச்சாலும் செலவழிக்கலாம். நமக்கு நேர் எதிர்மறையா இருந்து செலவழிக்கலாம். ஸோ பணம் இருந்தும் அதை செலவழிக்காதுன்னா கருமின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த உடல் கிடைத்தும், இந்த மனித உடல் கிடைத்தும் அந்த மனித உடலை சரியானபடி உபயோகிக்காதவர்களையும் கருமி என்று சொல்லப்படுகிறது. அதான் இங்க மனித உடல் கிடைக்கிறது எதுக்கு? தன்னுணர்வு. தன்னுணர்வுனா யாரு? நான் யாரு? அப்போ நான் யாரு அப்படின்னு கேட்டானாக்க, நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த ஆத்மா. பகவத்கீதா 2வது அத்தியாயத்துல திருப்பி சொல்றார் கிருஷ்ணர் அந்த அர்ஜுனனுக்கு, நான் யாரு, நீ யாரு, நீ யாரு, இந்த உடல் அல்ல. எப்போ நம்ம உடலை நோக்கி இருக்கோமோ, இந்த உடல் ரீதியா பார்க்கிறோமோ, அப்போ நமக்கு இந்த பௌதீக சமாச்சாரம் தான் பெருசா தோணும். நமக்கு தெரியவே தெரியாது. இந்த நாம வாழ்க்கை முழுக்க நம்ம அந்த கிராமத்திலேயே இருந்துட்டு கிராமத்துக்கு வெளியிலேயே போகல, கிராமத்தை விட்டு என்ன இருக்குன்னு தெரியாது. அப்போ ஒருத்தர் வந்து இது அமெரிக்கா தெரியுமா, ஆஸ்திரேலியா தெரியுமான்னு கேட்டானாக்க ஒன்றும் தெரியாது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கதையா சொன்ன, ஆஸ்திரேலியா அப்படி இருக்கு, இங்க இப்படி இருக்கு, அமெரிக்காவில் இப்படி இருக்கு, ஓஹோ அப்படியா, இவங்களால யோசிக்க முடியாது. அந்த கணத்து தவளை மாதிரி நம்ம வந்து இந்த உடல் ரீதியா பார்க்கும்போது நம்ம ரூபாதர சொல்றா, நீங்க கணத்து தவளை மாதிரி, கணத்துக்குள்ளேயே கணத்தை விட்டு வெளியில போகாத ஒரு கிணறு, அந்த கணத்தை சுத்தி வந்துட்டு இதுதான் உலகம், இதுதான் பிரபஞ்சம், இதுதான் படைப்பு. பிரபஞ்சம்லாம் ஒன்றும் தெரியாது. அப்போ அப்படி இருக்கச்சு அந்த மனித உடல் ரீதியா பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம்னா என்னன்னு தெரியாது, இந்த பூமினா என்னன்னு தெரியாது, இந்த கிராமம் தான் சாஸ்வதம், இதுதான் பர்மனன்ட் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கிராமத்தையே சுத்தி வளைஞ்சு வந்துட்டு இருக்கிறது. இது வந்து இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சாக்கா ஆஹா சந்தோஷம், கிடைக்கலையா பரவாயில்ல நாளைக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். பகவான் யாரு, நான் யாரு, இந்த உடல், அவன்கிட்ட போய் யாராவது சொன்னா இந்த உடல், நீ உடல் அல்ல ஆத்மா அப்படின்னா, போயிட்டு வாடா இன்னைக்கு சாப்பாடை பத்தி நீ யோசிச்சுட்டு கச்சு, நீ உடலையும் ஆத்மா பத்தியும் சொல்ற வரியா அப்படின்பா. ஆனா இந்த மனித உடல் கிடைச்சிருக்கிறது, இந்த ஆத்மாங்கிறது என்ன, இந்த உடலுடைய காரியம் என்ன, இந்த உடல் ஆத்மாவை, இந்த ஆத்மா இப்போதைக்கு இந்த உடலை எடுத்துட்டு இருக்கு. இந்த ஆத்மா இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உடல்களை மாறி பெற்று இந்த உடலை கிடைத்திருக்கு, இப்போ இந்த உடலை பெற்றிருக்கு. அப்படி இருக்காச்சு, அதை புரிஞ்சுன்னு சரி நான் ஆத்மா, நான் உடல் அல்ல, சரி நீ சொல்ற நம்பிட்டேன், சரி ஓகே அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, நீ ஆத்மானாக்கா அன்னொரு பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கார். சோ அவர் யாரு? அவர் தான் இந்த பிரபஞ்சத்தையே படைத்தவர், அவர் தான் எல்லாருக்கும் எஜமானர். அவரோட மூச்சு காத்துல இருந்து தான் இந்த பிரபஞ்சமே தோன்றுறது. அவர் மூச்சு இழுத்தாக்க எல்லாமே பின்ன உள்ள திரும்பி போயிடும், அவரோட போயிடும். இதெல்லாம் தெரியும். அப்போ இருக்காச்சு, அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்காரா?
இந்த கிராமத்துல யாரு முக்கியமானன்னா இங்க இருக்க அந்த முக்கியா அப்படின்ற தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு. அப்போ அவரை கையை பிடிச்சிருந்தாக்க நமக்கு கிராமத்துல என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நடந்துரும். எங்க வீட்டுல வாட்டர் பம்ப் தண்ணி பம்ப் பைப்பு வேணுமா வந்துடும். அவரை பிடிச்சி அவர் கையில் போட்டுருந்தாக்க எல்லாம் வந்துடும். ரோடு இப்போ நம்ம வீட்டு பக்கத்துல ரோடு வேணுமா அவர் போய் ரோடு வந்துடும். அப்படி இருக்கச்சு இந்த பௌதீக சமாச்சாரத்துக்கு வேண்டிக்கிறதுனாக்கா ஒரு தலைவரை பிடிக்க வேண்டியிருக்கு. அப்போ நம்ம ஆன்மீகமா நான் இந்த உடல்ல ஆத்மா, அப்ப ஆத்மாவுடைய கடன் என்ன, கடமை என்ன, ஆத்மானா நான் என்ன பண்ணணும், என்னுடைய சுபாவம் என்ன, ಹರೇ ಕೃಷ್ಣ ಜೀವೇರ ಸ್ವರೂಪ ಕೃಷ್ಣೇರೋ ನಿತ್ಯದಾಶ நிவேர சொரூப் கரெக்ட். ஸோ சைத்தன்ய சரிதாமிரத்தில் மகாபிரபு சொல்ல ஸ்ரீஜாமாத்மா ஜீவர சொரூப ஜீவங்கிறது இந்த ஆத்மாவுடைய ரியல் உண்மையான சொரூபம் வந்து பகவானுடைய நித்திய சேவகன். ஜீவர சொரூபாய் கிருஷ்ணரோ நித்தியதாஷா, கிருஷ்ணருடைய நித்தியமான பர்மனன்ட் நிரந்தரமான சேவகன். ஸோ இதை புரிஞ்சு எப்ப நான் யாரு, பகவான் யாரு, பகவானுக்கு எனக்கும் உள்ள உறவு என்ன, அப்போ அதுதான் இங்கே சொல்லப்படுறது. பகவான் கிருஷ்ணரும் நித்தியதாஷோ, கிருஷ்ணருடைய நிரந்தரமான சேவகர். அப்போ அவர் அப்படி இதுதான் தன்னுணர்வுங்கிறது. நான் யாரு, பகவான் யாரு, பகவானுக்கு எனக்கும் உள்ள உறவு என்ன, அதை எப்படி அந்த உறவை வைத்துக் கொள்வது, அதுதான் பக்தி. இப்போ வந்து கிராமத்துல தலைவர் இருக்கார், அவரோட நான் உறவு வச்சுக் கொள்ளணும்னாக்கா அவருக்கு நான் கும்பிடு போடணும். போர்ச்சை வரச்செல்லாம் கும்பிடு போட்டால் சந்தோஷமாயிடுவார். அவர் நமக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறார். அதே மாதிரி இந்த பகவானுக்கும் கும்பிடு போடணும்னாக்கா அதுதான் கும்பிடு போடுறதில்ல, அது பக்தி. பகவானை நாம் நேசிக்க வேண்டும். பகவான் எப்போ அது நேசிக்க வேண்டுங்கன்னா எப்போ அது பகவான் தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் போது அந்த பக்தி தானே வந்துடும். எப்படி நம்ம ஆஃபீஸில் மேனேஜிங் டைரக்டர் தான் நமக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்கு அவரால் தான் கொடுக்க முடியும்னாக்கா அவர் மேலே நமக்கு அந்த மரியாதை பக்தி எல்லாம் தானே வந்துடும். அதனால தான் சொல்கிறார், நீ தெரிஞ்சுக்கோ, நீ யாரு, பகவான் யாரு, பகவான் அவனுக்குள்ள உறவு என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அப்படி தெரிஞ்சா அந்த பக்திங்கிறது தானே வந்துடும். மரியாதை பக்தி, பகவான் மேல மரியாதை, பகவானுக்கு நம்பிக்கை, பகவான் மேல பக்தி. இதுதான் சொல்றேன். இதான் இந்த ஆன்மீகனின் நடைமுறை ஆகுங்கிறது அந்த அண்டத்தின் தலைவரை வழிபடுவது. இது ஒரே லைன்ல சொல்லிட்டாங்க. அண்டத்தின் தலைவரை, அண்டத்தின் தலைவருங்கன்னு சொல்லப்படுறது இந்த பகவானை சொல்றது, கிருஷ்ணரை சொல்லப்படுறது. இந்த பிரபஞ்சத்தை அண்டத்தைக்கு காரணம் யார், எல்லாத்துக்கும் காரணம், சர்வ காரணம் யார் அப்படின்னாக்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த பகவான் ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த இருக்கிற அனாதிராதி கோவிந்த சர்வ காரணம். அனாதிராதி கோவிந்தார் எப்போலேருந்து இருக்கார் அவர், எப்போலேருந்து அவர் மேனேஜிங் டைரக்டர், எப்போலேருந்து அவர் தலைவர், எப்போலேருந்து அவர் இந்த அண்டத்தை படைச்சார்னாக்கா அதுக்கு டைமே கிடையாது. அனாதிரான்னு இருப்பதுதான். அதுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்படிப்பட்டவர் தான் பகவான், அப்படிப்பட்டவர் தான் ஈஸ்வரர். அவர் என்ன எல்லாத்துக்கும் காரணம், சர்வ காரணம், எல்லாத்துக்கும் அவரே தான் காரணம். அப்படிப்பட்டவர் தான் பகவானுடைய டெஃபினேஷனே இதான். பகவான் யாருன்னு சொல்லணும்னாக்கா சர்வத்துக்கும் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் அந்த பகவான். எல்லாவற்றுக்கும் தலைவராக இருப்பவர் அந்த பகவான். இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர் இந்த பகவான். 6 ஐஸ்வர்யங்களுடையவர் பகவான். ஸோ அந்த பகவானை வழிபடத் தொடங்கினாள் அப்படின்னு சொல்றது. இதனால் சொல்றேன், இங்கே வந்து அவளுக்கு இந்த மாதிரி அறிவு எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவளுக்கு அறிவு அவருடைய கணவர் கர்தம முனிவர் தான் அவருடைய கணவர். அவருக்கு அந்த ஆன்மீக எப்படி பெற வேண்டும் அறிவித்தினார். உனக்கு நீ என்ன, உன்னுடைய வேலை என்ன, எப்படி பரீட்சித் மகாராஜருக்கு சுகதேவ கோஸ்வாமி சொல்லிக் கொடுத்தாரோ அந்த மாதிரி இங்க தேவதிக்கு கர்தம முனிவர் சொல்லிக் கொடுத்தார். இந்த எல்லாத்தையும் படைத்தவர் அந்த பகவான். அந்த பகவானை வழிபடுவதே உன்னுடைய தலையான தொழில், கடமை அப்படின்னு. ஸோ அதான் இங்க சொல்லுது, கணவரே மனைவிக்கு அவர் ஆன்மீக குருவும் ஆனார். அவருடைய கணவர் அதே சமயத்தில் அவர் ஆன்மீக குருவும் ஆனார் என்று சொல்லி. ஸோ கணவன் மனைவிக்கு ஒரு நல்ல ரிலேஷன், ஒழுங்கான கணவனுக்கு மனைவிக்கு கணவன் மேல முழு நம்பிக்கை, முழு மரியாதை இருந்தானாக்க
கணவரும் அந்த ஆன்மீக பாதையில் முன்னேறியவராக இருந்தானா அவரே மனைவிக்கு ஆன்மீக குருவும் ஆகலாம். ஏன்னா இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு, பொதுவாக ஒரு பெண் ஆணை விட புத்திசாலித்தனம் குறைந்தவள். இங்க புத்திசாலித்தனம்ங்கிறதுல ஆன்மீக அறிவை பற்றி, ஆன்மீக அறிவு, புத்தினாக்கா அறிவு, இங்க வந்து புத்திசாலித்தனம் வந்து ஆன்மீக அறிவு பற்றி சொல்றாங்க. சாதாரண நடைமுறை வாழ்க்கையில முத்தியெல்லாம் அது எப்படின்னு சொல்ல முடியும், எனக்கு பெண்ணுக்கு புத்திசாலித்தனம் குறைச்சதான் இந்த பிரபுபாத் இப்படிலாம் தப்பு தப்பா சொல்றாரு. இதை படிச்சுட்டு யாரோ வந்து பிரபுபாதர் நோ பாகவதம் சரியில்லை, பிரபுபாதர் சரியில்லை அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க, நிறைய எனக்கு தெரிஞ்சவங்க கூட இருக்காங்க. இந்த வார்த்தையை மட்டும் கோட் எடுத்து வந்து பெண்கள் வந்து சொல்றாரு, அப்போ எப்படி அப்படி தப்பு தப்பா சொல்றாரு, இது எப்படி சரி, ஹவு கேன் யூ மேக் அ சச் ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஒரே தெரியா பெண்கள் எல்லாருமே புத்திசாலித்தனம் குறைச்சல் அப்படின்னு சொல்ல முடியும். இங்க என்னன்னாக்கா சாதாரணமா பார்த்தானாக்கா அந்த ஆன்மீக பாதையில கணவர் செல்கிற, இங்க பார்த்தோம் கர்தம முனிவரே ஒரு உதாரணமா இருந்தார். அவர் ஆன்மீக பாதையில அவருடைய ஆன்மீக சேவைகளை செய்யறதுக்கு அவர் மனைவியா இருந்து அவருக்கு உதவி செய்தாலும் சொல்லப்படுறது. இதே தான் நம்முடைய சாதாரண வாழ்க்கையிலும் கணவர் ஆன்மீக பாதையில சேவை செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு உதவியாக மனைவி இருக்கிறார். அப்போ இவர் வேதம் படிப்பார், இவர் பாகவதம் படிப்பார், மனைவிக்கு அவருக்கு சேவை செய்யறதுனால அவங்களுக்கு சமையல் செய்து சாப்பாடு செய்வது, அவருக்கு சுசுறு செய்யறது, அதெல்லாம் தான் பிஸியா இருப்பாங்க. அப்படி இருக்கச்சே அவங்களுக்கு எப்படி, அவங்க பெண்கள் எப்படி இந்த வேதங்கள் படிக்க முடியும், அந்த அறிவு எப்படி வரும்? ஸோ அதோடைய நம்முடைய அந்த சோஷியல் சமூக சமூக சூழ்நிலை எப்படி இருக்குன்னாக்கா ஆணுக்கு சப்போர்ட்டாக பெண் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதுனால அவங்களோட புத்தி, அதாவது அந்த அறிவு, ஆன்மீக அறிவு குறைச்சலாக இருக்கிறது. ஏன்னா இது வந்து புத்தினா பிரெயினை பத்தி சொல்ல, பிரெயின் வேற, இன்டெலிஜென்ஸ் வேற, நாலேஜ் வேற. இங்க நாலேஜ்னு சொல்லப்படுறது. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். இது என்ன, இது நம்ம சில சமயம் இருக்கலாம் சார், மேபி இந்த காலத்துல, அதுவும் பர்டிகுலர் இந்த காலத்துல நாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அறிவுன்னு சொல்லக்கூடிய இந்த பௌதிக அறிவு நிறையவே இருக்கலாம். ஆனா சொல்றார், ஈசோபனிஷத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு, அறிவுனா என்ன, பகவானை பத்தி தெரிந்து கொள்ளக்கூடிய, பகவான் யாருன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆன்மீக அறிவு தான் அறிவு. மிச்சம் எல்லாம் யூஸ்லெஸ். அந்த போட்மேன் கதை படிச்சிருக்கோம். அந்த போட்மேன்ட்ட போய் நீ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கா, ஜியாகிரபி படிச்சிருக்கா, அல்ஜிப்ரியா படிச்சிருக்கான்னு கேட்டதுக்கு இல்லை அப்படின்னா உன்னோட வாழ்க்கையே 50% வேஸ்ட்டு அப்படிங்கிறான். அந்த போட்ஸ்மேன் சொல்றான், அந்த அந்த படகுக்காரன் சொல்றான், நீங்க நீந்த கற்றுட்டு இருக்கீங்களா, இல்லை, அப்போ உன்னுடைய முழு வாழ்க்கையும் வேஸ்ட்டு. ஏன்னா இப்போ மழை மூட போகிறது, நீங்க நீந்த தெரியாட்டா நீங்களே இறக்க போகிறீர்கள் அப்படிங்க. அந்த மாதிரி இந்த அறிவு, அந்த பௌதிக அறிவுங்கிறது, இந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி இதெல்லாம் படிச்சு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, இன்ஜினியரிங் என்ன வேணா, டாக்டரேட் சயின்ஸு என்ன வேணா இருக்கட்டும், டாக்டரேட்டு, போஸ்ட் டாக்டரேட் டிகிரி என்ன வேணா இருக்கட்டும், அது எல்லாமே அறிவு. இந்த உடல் அழிஞ்சு போறச்சு இந்த அறிவு அழிஞ்சு போயிடும். இதுக்கப்புறம் நம்ம கூட வரக்கூடிய அறிவு அந்த ஆன்மீக அறிவு தான். அந்த ஆன்மீக அறிவு இருந்தாக்கா அடுத்த உடல்ல அந்த அந்த ஆன்மீக அறிவை விருத்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இதுவே பகவத்கீதால கிருஷ்ணரே சொல்லியிருக்காருங்க. அர்ஜுனன் கேட்டிருக்கான், இந்த மாதிரி நான் ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறல, முழுவதும் முன்னேற முடியாட்டா என்ன ஆகும் உங்க கதி, அது உங்க கதி அதோ கதி தானா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்ல, இல்ல, அந்த எங்க விட்டாலும் அங்கேருந்து தொடர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி அவருக்கு ஒரு உடல் கிடைக்கும். ஒரு மனித உடல்ல, ஒரு மனித குடும்பத்துல, அந்த ஒரு பிராமண குடும்பத்திலேயோ இல்ல பணக்கார குடும்பத்திலேயோ ஒரு பகவானை நேசிக்கக்கூடிய, பகவான் பக்தியில் இருக்கக்கூடிய குடும்பத்துல பிறந்து அவர் அங்கிருந்து விட்ட கலையை தொடருங்கிற மாதிரி அங்க தொடர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்க பார்த்தோம். இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இங்க வந்து புத்திசாலியம் குறைந்தவள்ங்கிறது கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கணும். இதை சாதாரணமாக இது மட்டும் அவுட் ஆஃப் கான்ஸ்ட்ரக்ட் எடுத்து பொதுவாக ஒரு பெண் ஆணையோட புத்திசாலியம் குறைந்தவள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பாகவதத்தை இந்த மாதிரி சொல்லியிருக்கு, பாகவதெல்லாம் தப்பு தப்பா சொல்லியிருக்கு அப்படின்னு பிரச்சாரம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது முன்னாடி பின்னாடி படிச்சுட்டு பாகவத்தை முன்னாடி ஃபுல்லாக அதுதான் பிரபுபாத சொல்ல, 10வது காண்டத்தை நேரம் படிக்காதீங்க, முதல்ல 9 காண்டம் படிச்சுட்டு அப்புறம் 10வது காண்டம் படிங்க. ஒட்டமை நேரடியாக இந்த ராசலீலா பற்றி சொல்லுங்கன்னா எனக்கு சொல்ல முடியாது, இல்லைன்னு மறுப்படுத்து அவர் சொல்றார். இல்லை நீங்க சொல்லுங்கன்னா அதை பற்றி சொல்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, சொல்றதுக்கான அறிவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுடுறாரு.
பிரபுபாதர் கதை நம்ம படிச்சிருக்கோம். லீலாமிர்தத்தில் இந்த இது சம்பவம் நம்ம படிச்சிருக்கோம். எப்படி அவர் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. ஸோ முடியாது, என்ன மழுப்பினாக்க புரிஞ்சுக்கல, அப்போ எனக்கு தெரியாதுன்னு சொன்னா அதுக்கு மேல கேட்க முடியாது. ஏன்னாக்க பகவானை புரிஞ்சுக்கணும்னா பகவான் யாருன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பகவானுடைய லீலைகளை பற்றி நம்ம படிச்சோம்னாக்கா புரியும். இல்ல கிருஷ்ண ஒரு திருடன், கிருஷ்ண ஒரு ஸ்ரீலோலன், பொண்ணுங்களை பின்னாடி ஓடிட்டு இருக்கான், அவங்கவுங்க தினம் தினம் மனுஷன்லாம் கொலை கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு படிச்சோம்னாக்கா நமக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியாது. நம்ம நினைச்சுப்போம் கிருஷ்ணர் ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ. கிருஷ்ணனை பத்தி யூஸ்லெஸ் ஃபெலோன்னு சொல்றது சரியில்லை. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் பிரபுபாத் சொல்றாரு, முதல்ல 9 காண்டம் படிங்க. யார் எப்படிப்பட்டவர், இந்த பிரபஞ்சத்தை உற்பத்தி செய்தவர் அப்படின்னா என்ன அர்த்தம், அதை புரிஞ்சுங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கே, இந்த பிரபஞ்சத்தின் அண்டத்தின் தலைவரே வழப்படுங்கன்னு சொன்னது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் இங்க புத்திசாலித்தனை பத்தி பார்க்கிறோம். அந்த பெண் அவனது வழி, கணவன் போதுமான அளவு புத்திசாலித்தனம், கணவர் அந்த ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறியவராக இருந்தால், அவருக்கு ஆன்மீக அறிவு இருந்தால், அந்த பெண் அவனது வழி ஆன்மீக அறிவு வழிக்காக சிறந்த வாய்ப்பை பெறுகிறார். இப்ப சொல்றாருங்க, கணவன் ஆன்மீக வழியில முன்னேறிருக்கான், மனைவி அந்த சமையல் பண்ணிட்டு அவளுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காளே, அப்போ அவளுக்கு எப்படி ஆன்மீக வாழ்வில் முன்னேறி கிடைக்கும், அவளுக்கு எப்படி முக்தி கிடைக்கும், அவளுக்கு எப்படி அந்த மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டானாக்க, இந்த கணவர் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் அதுல பங்கு அந்த மனைவிக்கு உண்டு. அதாவது பர்டிகுலர்லி அந்த ஆன்மீக வாழ்க்கையில அவர் எவ்வளவு வேலை சேவை செய்யறோ எல்லாத்துக்கும் ஒரு பங்கு, ஈக்குவல் பங்கு 50% அவளுக்கு உண்டு. இவருக்கு முக்தி கிடைச்சா அவங்களுக்கு தானே முக்தி கிடைச்சா, பகவான் பேர் கூட எடுக்காம இருந்தா கூட போரும், இருந்தாலும் அவருக்கு சேவை செய்யறாரே, அவருக்கு அந்த ஆன்மீக வாழ்க்கையில பயணம் செய்வதற்கு முன்னேறுவதற்கு இதற்கான வழி பண்ணி கொடுக்கிறாளே, அதுக்காகவே அவளுக்கு அந்த பங்கு கிடைக்கும்னு சொல்லப்படுறது. அப்படி இருக்கிறச்சே நானும் அதே மாதிரி வேதம் படிக்கிறேன் அப்படின்னு நின்றுட்டு இருந்தானாக்கா 2 பேரும் ஒன்றும் பண்ண முடியாது. இங்க இதான் இங்க சொல்றேன். சோ இங்க சொல்றாருங்க, சம்யக் ஸ்ரத்தையா, அதாவது நம்பிக்கையுடன் சரியானபடி அறிவு பெற வேண்டும். செம்யக்ன சிறந்த, ஸ்ரத்தையான நம்பிக்கை, சிறந்த நம்பிக்கையுடன் தொண்டினை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஸோ இங்க சொல்றார், இங்க அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஸ்லோகத்துல படிக்கும், எப்படி கர்தமுனி வழிபட்டு கர்தமுனியுடைய சொன்னபடி கேட்டு அவர் பரமபுருஷ பகவானை வழிபட தொடங்கினான்னு தேவகூதி இதை பத்தி சொல்லியிருக்கார். இதுதான் இங்க இந்த ஸ்லோகத்துல நமக்கு தெரிய வருது. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். தஸ்யாம் பகூதி தே காலே பகவான் மதுசூதனः கார்தமம் வீரியமாபந்தோ கார்தமம் வீரியமாபந்தோ பத்னோ ஜக்ஞே நிரிவ தாருணி. தஸ்யாம் தேவகூதியிடம், அவளிடம், தஸ்யம்னா அவளிடம், இங்க தேவகூதியிடம், பகுதித்தே காலே பல ஆண்டுகளுக்கு பிறகு, பகவான் பரமபுருஷ பகவான் மதுசூதன மது எனும் அரக்கனை கொன்றவன், கர்தமரின் வீரியம் விந்து, ஆபன்ன நுழைந்து, ஜக்ஞே அவர் தோன்றினார், அக்னி நெருப்பு, இவ போல தாருணி மரத்தில். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. படிங்க, புஷ்பம் முக்கியமாத்தியம். பல ஆண்டுகளுக்கு பிறகு பரமபுருஷ பகவான் மது என்னும் அரக்கனை கொன்று மதுசூதனன் எனும் பெயருடன் கர்தமரின் விந்துவில் நுழைந்த வேள்வியின் பொது மரத்தின் தீ வருவதைப் போல தேவகூதியிடம் தோன்றினார். பொருளுரை: பகவான் கர்தம முனிவருக்கு மகனாக தோன்றினாலும் அவர் எப்போதும் பரமபுருஷ பகவான் தான் என்று இங்கு தெளிவாக
விற்கப்படுகிறது. நெருப்பு ஏற்கனவே மரத்தில் உள்ளது ஆனால் குறிப்பிட்ட ஒரு முறையினால் நெருப்பு தூண்டிவிடப்படுகிறது. அதுபோல பகவான் எங்கும் ஊடுருவியவர். அவர் எங்கும் உள்ளார். அவர் எல்லாவற்றிலிருந்தும் தோன்றலாம். அதனால் அவர் ஒரு பக்தரின் விந்துவில் தோன்றினார். ஒரு சாதாரண வாழும் உள்பொருள் ஒரு குறிப்பிட்ட வாழும் உள்பொருளின் விந்துவை இடமாக கொண்டு பிறப்பு எடுப்பது போல பரமபுருஷ பகவான் அவருடைய பக்தரின் விந்துவை இடமாக கொண்டு அவர் மகனாக வந்தார். இது அவர் எந்த வழியிலும் முழு சுதந்திரமாக செயல்படுபவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. இதனால் அவர் ஒரு சாதாரண வாழும் பொருளாக ஒரு குறிப்பிட்ட கருப்பையில் பிறப்பு எடுக்க வற்புறுத்தப்பட்டவர் என்று பொருள் அல்ல. பகவான் நரசிம்மர் இரண்யகசிபுவின் அரண்மனை தூணில் இருந்து தோன்றினார். வராக பகவான் பிரம்மாவின் நாசித்துளையில் இருந்து தோன்றினார். கபில பகவான் கர்தமரின் விந்துவில் இருந்து தோன்றினார். ஆனால் இதனால் பிரம்மாவின் நாசித்துளையோ அல்லது இரண்யகசிபின் அரண்மனை தூணோ அல்லது கர்தமரின் விந்துவோ பகவானின் தோற்றத்திற்கான மூலம் என்பது பொருள் அல்ல. பகவான் எப்போதுமே பகவான் தான். பகவான் மதுசூதனர். அவர் எல்லாவிதமான தீயவர்களையும் கொல்பவர். அவர் குறிப்பிட்ட பக்தரின் மகனாக பிறந்தாலும் அவர் பகவானாகவே இருக்கிறார். கர்தமம் எனும் சொல் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் இது பகவான் கர்தமர் தேவகூதியின் பக்தி தொண்டில் பக்தி அன்போ அல்லது உறவோ கொண்டிருந்தார் என குறிக்கிறார். ஆனால் அவர் தேவகூதியிடம் கருப்பையில் கர்தம முனிவரின் விந்துவிலிருந்து ஒரு சாதாரண வாழும் பொருள் போல் பிறந்தார் என்று நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச் மாதா. ஸோ இங்கே அடுத்த ஸ்லோகத்தில் இப்போ வந்து வரைக்கும் பார்த்தோம், இந்த கர்த முனிவருக்கும் இந்த தேவகூதிக்கும் இப்போது 9 பெண்கள் பிறந்தாருங்கன்னு பார்த்தோம். ஆனால் முன்னாடியே சொன்னபடியே தேவகூதிக்கு ஒரு மகன் பிறப்பான், கர்தமருக்கும் தேவகூதிக்கு ஒரு மகன் பிறப்பான், அவர் தான் பகவானே மகனா வந்து பிறப்பார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். அதுதான் இப்போ இங்க நடக்கிறது. பகவான் இந்த ஸ்லோகத்துல இருந்து எப்படி கபில முனிவர் எப்படி பிறந்தார் அப்படிங்கிறத பத்தி சொல்லப்படுறது. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். கபிலரோட பிறப்புக்கு காரணமான இந்த ஸ்லோகம். ஸோ கர்தமின் நுழைந்து வெறும் போ தேவகதம் தோன்றினார், புருஷன் பகவானே இங்க தோன்றினார்னு சொல்லப்பட்டது. அந்த பகவானை பத்தி சொல்ற மதுசூதனன் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. அதே மாதிரி இங்க கார்தமம், ஏன் கர்த முனிவர் கார்தமம்னு சொல்ற அப்படின்னாக்க எப்படி பகவான் பாகவதம் படிக்கிறோம், பாகவதம் படிச்சுட்டு இருக்கோம். ஏன் பாகவதம் சொல்றார், பகவான் ஏன் சொல்றார், பகவத்கீதா பகவத் கீதா அப்படின்னு சொல்றோம். ஆனா பாகவதம் ஏன் பகவான் ஏன் சொல்லல அப்படின்னாக்க பாகவதம்னு அர்த்தம் பகவானிடமிருந்து பகவானுடையங்கிற அர்த்தத்துல வருது. எப்படி வாசுதேவருக்கும் என்ன ஒரு சம்பந்தம்னாக்க வசுதேவருடைய, அப்போ வாசுதேவர்னா வசுதேவருடையனாக்க யார் ரெஃபர் பண்ணோம் இங்க ஒரு மகனை நாம் ஒரு கிருஷ்ணரன் ரெஃபர் பண்றோம். அப்படின்னாக்கா வசுதேவருடைய மகன் வாசுதேவன். கௌந்தேய அப்படின்னாக்கா யார் வேணா இருக்கலாம், பாண்டவர்கள் யார் வேணா, அட்லீஸ்ட் யுதிஷ்டர், பீமர், அர்ஜுனன் 3 பேர்ல யார் வேணும் கௌந்தேயாவா இருக்கலாம். ஆனா கௌந்தேயங்கிறது குந்தியின் மகன்ங்கிறது. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னு சொல்றா, பிருத்துவின் மகன். அந்த குந்திக்கு இன்னொரு பேரு பிருத்து. ஸோ பார்த்தா, அப்ப பார்த்தாங்கிறது ஏன் யுதிஷ்டன் பார்த்தா இல்லையான்னு கேட்டாங்க. ஆமா, யுதிஷ்டரும் பார்த்தா, பீமனும் பார்த்தா, அர்ஜுனும் பார்த்தா. ஆனா பார்த்தா நம்ம சொல்றச்சே ஏன் அர்ஜுனை மட்டும் குறிக்கிறதுனாக்க அங்க பகவான் பகவத்கீதை பேசும்போது அந்த ரணக்களத்துல அந்த மகாபாரத யுத்தம் நடக்கும்போது இந்த சம்பாஷணை அர்ஜுனனுக்கும் அதாவது கிருஷ்ணருக்கும் அர்ஜுனுக்கும் இடையே நடக்கிறது. அப்போ அந்த அர்ஜுனன்ல யார் இருந்தாங்க, யுதிஷ்டன் வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தார், பீமன் இன்னொரு இடத்துல இருந்தா. அப்போ 3 பேர் தான் பார்த்தா, 3 பேர் தான் கௌந்தேய. அப்போ 3 பேர்ல 2 பேர் அங்க இல்லை. அப்போ பார்த்தா அப்படின்னு சொல்றச்சே, கிருஷ்ணர் பார்த்தான்னு சொல்றச்சே அது வேற யாரு யுதிஷ்டர் சொல்லுமே நேர சொல்ற, பார்த்தா நேரடியா சொல்றார். ஹே அர்ஜுனா அப்படின்னு சொல்றச்சே, அப்போ ஹே பார்த்தான்னு சொல்றச்சே எத்தாப்புல யார் இருக்காங்க, 3 பேர் இருந்தா பார்த்தான்னு சொல்லியிருக்க மாட்டார். ஒத்தனா இருக்கிறதுனால தான் பார்த்தான்னு சொன்னார். அந்த மாதிரி இங்க கார்தமா, அதாவது கார்தமர் முடிவிடமிருந்து அப்படிங்கிற அர்த்தம். கார்தமரின் தமிழாக்கம் சொல்லி கட்சி பார்க்கறது கார்தமரின்
கார்தமருடைய அப்படிங்கிறது கர்தமருடையங்கிற அர்த்தத்தில் வருது. ஸோ கார்தம வீரிய பந்தோ, அவருடைய பிந்துவின் முள் நுழைந்து அவர் தோன்றினார். யாரு? யக்ஞே, ஜக்ஞே தோன்றினார். யார் தோன்றினார்? பரமபுருஷ பகவான். யாரு? மதுசூதனன். ஸோ அந்த மதுசூதனன் அவருடைய கர்த முறையில் பிந்து நுழைந்து தோன்றினார். எப்படி தோன்றினார்? வேள்வின் போது மரத்திலிருந்து தீ வருவதைப் போல் தேவதையும் தோன்றினார். இந்த வேள்வியிலிருந்து தீ வரும், மரத்திலிருந்து தீ வரும்போது இப்போ கூட நான் பார்த்தேன். இப்போ கூட லாஸ்ட் இயர் ஒரு ஹோமம் பண்ணிட்டு இருக்கச்சே ஆரம்பிக்கிறது, தீப்பெட்டி வச்சு நெருப்பு கொளுத்தி அந்த ஹோமத்தை ஆரம்பிக்கல. அவங்க ஒரு 5-10 நிமிஷம் ஆச்சு. ஒரு 2 மரத்தை, ஒரு மரம் கீழே இருக்கு, இன்னொரு மரத்தை இந்த தயிர் கடை மாதிரி கடைஞ்சிட்டே இருந்தாங்க. ஒரு 5-10 நிமிஷம் சூடு அதிகமாகி அங்கேருந்து நெருப்பு பொறி வந்து அதுக்கப்புறம் நெருப்பே இருந்து அந்த நெருப்பை எடுத்து கொண்டு போய் யஜ்ஞத்தில் போட்டு ஹோம குண்டத்தில் போட்டு அதுக்கப்புறம் ஹோமம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் நம்ம ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேத முறைக்கு படிக்கிற நெருப்பு குச்சி வச்சு நெருப்பு ஏற்றுறதுங்கிறது, ஹோம குண்டத்தில் ஏற்றுங்கிறது நம்ம வழக்கம் கிடையாது. அவங்க வந்து வேள்வி பண்ணணுன்னாக்கா, ஹோமம் பண்ணணுன்னாக்கா மரத்துலேருந்து மரத்தை வச்சு தேய்ச்சி அதுலேருந்து நெருப்பு வரவழைச்சு அதுதான் உபயோகப்படுத்துவாங்க. அந்த நெருப்பு எப்படி வருதோ அந்த மாதிரி கர்தமுனிவரின் விந்துவிடன் இருந்து பகவான் தோன்றினார். இவ்வளோ அழகாக நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கிடைச்சி நமக்கு புரியும்படிய ஒரு உதாரணத்தை கொடுத்து எப்படி தோன்றினாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, பகவான் அவருடைய விருப்பப்படி தோன்றுகிறார். இன்னைக்கு தேவகியிடம் தோன்றினார், கிருஷ்ணனா தோன்றினார். நேற்றுக்கு இன்னைக்கு கர்தம முனிவருடைய மனைவியான தேவகத்தியிடமிருந்து தோன்றினார். அதே பகவான் நரசிம்மரா தோன்றும் போது அந்த தூண்லேருந்து தோன்றினார். இதை பொறுத்த வராகர் எப்படி தோன்றார் அப்படின்னாக்கா, அந்த பன்றி உருவத்தை தோன்றுச்சு. அவர் பிரம்மாவுடைய மூக்கிலேருந்து வழிபடுறார். ஸோ இதுதான் பிரபுபாத் சொல்றார். இங்க வந்து இதனால் பிரம்மாவின் நாசித்துளையோ அல்லது எர்மசின் அரண்மனை தூணோ அல்லது கருதமணி பிந்துவோ பகவானின் தோற்றத்துக்கு மூலம் என்று பொருள் அல்ல. இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு இடத்துல மாதிரி தோன்றாரு அப்படின்னாக்க, அவருக்கு என்ன இஷ்டமோ அவர் தான் அதை செய்கிறார். அவருக்கு அந்த பிரலாதன் பிரதான்ட்ட ஹிரண்யகசிபு கேட்டா, இந்த தூண்ல அங்க பகவான் இருக்காரா, விஷ்ணு இருக்காரான்னு கேட்டதுக்கு ஆமா இருக்காருன்னு சொல்லியாச்சு. எங்கும் இருக்காரு, அவர் இல்லாத இடமே கிடையாது, அங்கே இங்கினாதபடி எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். ஸோ அந்த மாதிரி பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு, எஸ் எங்கெல்லா இடத்துலையும் இருக்கார், நீங்க சொல்லுங்க, இங்க இருக்காரா, இங்கே இருக்கா, அங்கே இருக்காரா, அங்கே இருக்கார், இங்க இருக்காரா, இங்க இருக்கார், தூண்ல இருக்காருன்னா அந்த தூண்லயும் இருக்கிறார், தூண்ல இருக்கார்ல தூணிலையும் இருக்கிறார். அப்போ நரசிம்மர் அந்த தூண்லேருந்து ஏன் வெளில வந்தான்னாக்கா, அவருக்கு இஷ்டம் இல்லை, அந்த தூண்லேருந்து தான் வரணும்னு இஷ்டம் இல்லை. தன்னுடைய பக்தனான பிரகலாதனுடைய வாக்கை காப்பாற்றுறதுக்காக அந்த தூண்லேருந்து வந்தார்னு சொல்லப்படுறது. ஏன்னா பக்தர்கள் மேல அவர் அவ்வளவு பெரிய பக்தவத்சலர், பக்தர்களுக்கு பிரியமானவர், பக்தர் மேல அவருக்கு பிரியம். அவர் பக்தர்களுடைய வாக்கை காப்பாற்றுறதுக்காக என்ன வேணாலும் செய்வார். அப்படி இருக்கச்சே இங்க மகாபாரத யுத்தத்துல இன்னைக்குன்னா அந்த கிருஷ்ணனுடைய அந்த வாக்கை நான் முறியடிப்பேன், கிருஷ்ணனை சொன்னா நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன், இன்னைக்கு பாரு அவரை ஆயுதம் நான் ஏந்த வைக்கிறேன் பாரு அப்படின்னார் பீஷ்மர். அவருக்கு துரியோதனமே தூண்டி விட்டான், நீங்க சரியாவே சண்டை போடல, உங்களுடைய பேரங்களுடைய 5 பேர் பேரங்களுக்கு மேலே உங்களுக்கு பாசம் ஜாஸ்தி, எங்க மேல உங்களுக்கு பாசமே கிடையாது, எங்கள் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமே கிடையாது, நீங்க சும்மா பேருக்கு தான் இந்த ஜெனரலா இருக்கீங்களே தவிர, தலைவராக இருக்கீங்க, படைத்தலைவராக இருக்கீங்களே தவிர உங்களுடைய எண்ணங்கள்லாம் அவங்கள காப்பாற்றுறதுக்கு தான், இருந்தாலும் நீங்க சரியாவே சண்டை போடலன்னு திட்டுறான். இதோட நான் சும்மா சாதாரண சொல்றேன், அவன் இதோட அதிகமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க புரியாதுன்னு. ஸோ பாரு, நாளைக்கு பாரு அந்த கிருஷ்ணரையும் நான் ஆயுதம் வைக்கிறேன் பாரு, நாளைக்கு ஒண்ணு நான் இல்லைன்னா அந்த பாண்டவர்கள் யாராவது அங்க 5 பேர் இல்லை நான் ஒருத்தன், இந்த 5 பேர்ல உயிரோடு இருப்பாங்க, இல்லை நான் உயிரோடு இருக்க மாட்டேன், இல்லை நான் உயிரோடு இருப்பேன், 5 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவருடைய வாக்கை காப்பாற்றுறதுக்காக கிருஷ்ணர் அந்த
போர்க்களத்துல இருக்கிற ஒரு ரதத்தோட சக்கரத்தை தூக்கிட்டு ஓடுறாரு. அப்படி ஓடுற பின்னாடியே அர்ஜுனன் சார் 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 ஓடுற மாதிரி, கண்ணா 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 நான் இருக்கேன்னு பார்த்து நீ பார்த்த லட்சணம் தெரியும், வா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். அதான் நீ உன்னால பார்க்க முடியாது, நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ இது ஏன் பண்ணார் அப்படின்னாக்கா, கிருஷ்ணன் தன்னுடைய வாக்கியை காப்பாத்தாம அவர் தூக்கினாரே, அந்த அஸ்திரத்தை தூக்கினாரே அப்படின்னாக்கா 2 விஷயம் இருக்கு. அஸ்திரத்தை தூக்கினது, அஸ்திரத்தை உபயோகிக்கவில்லை. அவர் அஸ்திரத்தை வச்சு அவர் பீஷ்மரை கொலை பண்ணியிருந்தானாக்கா அவருடைய வாக்கு பொய்யா இருக்கும். அது ஒண்ணு. 2வது சொன்னது அஸ்திரத்தை நான் எந்த மாட்டேன் அப்படின்னு சொன்னது, அதை ஏன் விட்டு கொடுத்தாருனாக்கா அந்த பீஷ்மருடைய வாக்கு காப்பாத்து. நாளைக்கு அஸ்திரம் எந்த வைப்பேன் பாரு. அதுவும் பீஷ்மரும் கரெக்டா சொன்னாரு, எந்த வைப்பேன் ஆனா உபயோகிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, உபயோகிப்பார் பாரு அப்படின்னு சொல்ல, உபயோகிப்ப வைப்பேன்னு சொல்ல அவரு. சோ அவருடைய வாப்பாத்தையும் காப்பாத்தேன், அதே சமயத்தில் தன்னுடைய வாக்கையும் காப்பாத்தினார். நான் அஸ்திரம் எந்த கொலை செய்ய மாட்டேன், நான் உபயோகிக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த வாக்கையும் காப்பாத்தினார். ஸோ இங்க வந்து ஹிரண்ய கசிப்பு சொல்ல இந்த தூண்ல இருக்கான்னா பிரகலாதன் எஸ் ஆமா இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த வாக்கு காப்பாத்துறதுக்காக அவர் தூண்லேருந்து தோன்றினார். ஸோ அவர் எங்கேருந்து எப்படி தோன்றுகிறாங்கிறதுக்கு ஒரு காரணமும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இதாங்க சொல்ல தூணும், அதுதான் அந்த தூண் தான் காரணம், இல்ல அந்த பிரம்மாவுடைய மூக்கு தான் காரணம், நாசி தான் காரணம் சொல்ல முடியாதுன்னு பிரபுபாதர் நமக்கு கிளியரா எடுத்து சொல்றாருங்க. பகவான் எப்போதும் பகவான் தான். பகவான் எப்பவுமே பகவானா தான் இருப்பார், அவர் வேறடியா இருக்க முடியாது. அவருடைய இஷ்டம், அவர் என்ன செய்யணுமோ அவருடைய விருப்பம். அவர் நான் இங்கேருந்து வரேன்னா இங்கேருந்து வருவேன், அங்கேருந்து வரேன்னா அங்கேருந்து வருவேன், நான் இந்த மாதிரி செய்வேன்னா இந்த மாதிரி செய்வேன், அந்த மாதிரி செய்வேன்னா அந்த மாதிரி செய்வேன், என்ன வேணாலும் அவரால் செய்ய முடியும். பகவான் மதுசூதனர் அவர் எல்லா வித தீவுகளையும் கொள்பவர். அவர் குறிப்பிட்ட பக்தியின் மகனா பிறந்தாலும் அவர் பகவானாக இருக்கிறார். கிருஷ்ணராக அந்த தேவகியின் மகனாக பிறந்து யசோதின் மகனாக வளர்ந்தாலும் அவர் பகவானாகவே செயல்பட்டார். அந்த யசோதைக்கு வேணா அவருடைய மகனாக இருக்கலாம், ஆனா நமக்கு எல்லாருக்கும், மிச்ச எல்லாருக்கும், இந்த அகில உலகத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் அவர் பகவானாகவே இருந்தார். அதனால பகவானாக இருந்து பகவானுடைய தன்னுடைய கடமைகள் யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுக்தானமஸ்ய அந்த யதா யதா இது எப்பெல்லாம் தர்மலாம் சீர்குலையிறதோ, எப்பெல்லாம் அதர்மம் மேல் நோக்கிறதோ அப்போல்லாம் இந்த உலகத்தை வைத்து அந்த தீர்களை அழிப்பேன். பரித்திராணாய சாது நமினாஷாய சதுஷ்ட தர்ம சம்தாபனா பெரும்பாலும் இருக்கு. பக்தர்களை அழிப்பதற்கும் துஷ்டர்களை அழிப்பதும் பக்தர்களை காப்பதற்கும் பரித்திராணம் தான் முதல்ல சொல்ல. பக்தர்களை காப்பதற்கு தான் முதல் காரியம். 2வது காரியம் துஷ்டர்கள் தான் வந்த 2 அடி போட்டு போறேன், போற வழியில பின்னாடியால 2 அடி போட்டு போறேன். அதுதான் அந்த மாதிரி தான் வேலை செஞ்சாரு. ஏன்னா அவருக்கு வந்து துஷ்டர்களை அடிக்கணுங்கிறதுக்கு அவர் தான் வந்து செய்யணுங்களா, அவர் அவருடைய அசிஸ்டன்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க, இந்த போல் பிரபஞ்சத்துலயும் அவரோட அசிஸ்டன்ட் தான். அவர் யாரை வச்சும் வேலை செய்யலாம். அதான் சொல்றார், அர்ஜுனா நிமித்த மாத்திரமுங்க, நீ ஒரு கருவிதான், நீ ஒன்று நான் சொல்றபடி நீ கேட்டு இந்த யுத்தம் செஞ்சானாக்கா என்னுடைய வேலை நடவிடும். என்னுடைய வேலை என்ன, இந்த பூமியின் பாரத்தை குறைப்பது. அதுக்காக நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன், கருவியாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நீ அதை செய்ய மாட்டேன்னாக்கா எனக்கு ஒரு கால் நான் வேற எதாவது செஞ்சு போயிடுவேன். நீ ஒரு கருவி மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கோ. நீ செய்ய போகுது, நீ செய்யற வேலையெல்லாம் என்னால தான், என்னுடைய விருப்பத்தினால தான் ஏற்படுகிறது, செய்யப்படுகிறது, இதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது. அதான் இங்க பகவான் இங்க வந்து யாருடைய மகனா பிறந்தாலும் பகவான் பகவான தான் இருக்கிறார். பகவான் எப்போதுமே பகவான் அப்படிங்கிறார். இது வந்து தேவகத்தின் பக்தி தொண்டின் பக்தி அன்போ அல்லது உறவோ கொண்டிருந்தார். இது பகவான் வந்து கர்தம தேவகத்தின் மேல ஒரு